மார்ச் 11, 2025 மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட இந்த வீடியோ கிளிப்பில் இந்த லேடி தன்னோட லவ்வரோட பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணும்போது அவருக்கு கேக்கு ஊட்டி வர்றாங்க. அதே லவ்வர்ஸ் 2 பேரும் பகலில் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. நைட்டு ஹிமாச்சலில் உள்ள ஒரு கிளப்பில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியுது. இந்த லவ்வர்ஸோட சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சதி மறைஞ்சிருக்கு. அது என்னன்னா, இந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி யூபி உத்தரப்பிரதேசில் இந்த லவ்வர்ஸோட ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டதுனால அமைதியான சிட்டியாக இருந்த மீரட் ஒரு கொடூரமான குற்றத்தினால நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அப்படி அந்த மீரட் சிட்டியில் என்ன நடந்துச்சு, இந்த 2 லவ்வர்ஸ் அப்படி என்ன பண்ணாங்கன்னு எந்த வழியில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் நவ் மோர் அபவுட் டுடேஸ் கேஸ் முஸ்கன், சௌரவ் அண்ட் சாகில் சுக்லா. February 24, 2025 இந்த வீடியோவில் ஃபேமிலி கூட ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கவர் தான் சௌரவ். சௌரவ் தன்னோட மகளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் தன்னோட ஒய்ஃபை பார்க்கறதுக்கும் லண்டன்லேருந்து அவரோட சொந்த ஊரான மீரட்டுக்கு வராரு. இந்த வீடியோ சௌரவோட மகள் 6வது பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணப்போ எடுத்த வீடியோ இது. இதில் சௌரவோட மகள், சௌரவோட ஒய்ஃப் முஸ்தன் ரஸ்தகி எல்லாருமே இதில் இருக்காங்க. ஆனால் இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த லேடி ஆரம்பத்தில் காமிச்ச இந்த வீடியோவில் ஹிமாச்சலில் இருப்பாங்க. இந்த லேடி தன்னோட குடும்பத்தையும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு வேற ஒருத்தனோட க்ளோஸாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வரலாம். அந்த கோபத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த கேஸ் உங்கள் கற்பனைக்கு தாண்டி இருக்கும். சௌரவ் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும்னு அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து 2023 லண்டனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மாலில் கேக் ஷாப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சௌரவ் தன்னோட வீட்டை விட்டுட்டு ஃபாரினில் இருந்தாலும் டெய்லியும் வீடியோ கால் பண்ணி தன்னோட மகள் கூட ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தார். 2 வருஷத்துக்கு அப்புறமா சௌரவ் லண்டன்லேருந்து வீட்டுக்கு வராரு. வந்ததுலேருந்து தன்னோட மகள் கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். சௌரவோட ஒய்ஃப் முஸ்கன், அவரோட பொண்ணு 3 பேருமே மீரட்டில் உள்ள வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. சௌரவ் அவங்களோட அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. 3 டேஸ்க்கு அப்புறமா மார்ச் 3, 2025 அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த தன்னோட பொண்ணை அழைச்சிக்கிட்டு முஸ்கன் அதே தெருவில் இருக்கிற அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு மார்ச் 4 ஈவினிங் சௌரவ் கூட நான் இமாச்சலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க முஸ்கன் போகிறாங்க. அதே டைமில் மார்ச் 4 அன்னைக்கு சௌரவ் அவங்களோட அம்மா வீட்டுக்கு நைட்டு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டைம் ஆகியும் வராததுனால அவரோட பிரதர் ராகுல் கால் பண்ணப்போ கால் அட்டன் பண்ணாமல் மெசேஜில் நான் வெளியூரில் இருக்கேன், வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சௌரவ் மெசேஜில் சொல்கிறாரு. 2 நாள் கழிச்சு மார்ச் 6 அன்னைக்கு சௌரவோட சிஸ்டர் சௌரவ் கிட்ட நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்கு சௌரவ் நானும் பாப்பாவும் முஷ்கனும் 3 பேரும் சேர்ந்து ஹிமாச்சலுக்கு வெக்கேஷன் வந்திருக்கோம். இங்கே -10°C இருக்கிறதுனால பாப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே முஸ்கன் கூட எடுத்த ஃபோட்டோஸை அவரோட சிஸ்டருக்கு அவரோட ஃபோனில் இருந்து சென்ட் பண்ணுறாரு. ஹோலி பண்டிகைக்கு அடுத்த நாள் திரும்பவும் எப்போ வருவேன்னு அவரோட சிஸ்டர் கேட்டதுக்கு அதுக்கு சௌரவ் நாங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கோம், எப்போ வருவோன்னு எங்களாலையும் சொல்ல முடியாதுன்னு சௌரவ் கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஓகே, நீ அன்னி கூட நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சௌரவோட சிஸ்டர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த ட்ராவலில் உண்மையாகவே என்ன நடக்குதுன்னு சௌரவோட ஃபேமிலிக்கு தெரியல. இதில் பெரிய கேள்வி என்னன்னா, முஸ்கன் சௌரவ் கூட ஹிமாச்சலில் இருக்கும்போது அதே டைமில் வேற ஒருத்தனோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? சௌரப்பும் முஸ்கனும் வாழ்ந்துட்டு அந்த வாடகை வீட்டோட ஹவுஸ் ஓனர் முஸ்கனுக்கு கால் பண்ணி நாங்கள் வீட்டை ரெனோவேட் பண்ண போகிறோம், புதுப்பிக்க போகிறோம், நீங்கள் வீட்டை காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முஸ்கன் நானும் சௌரப்பும் வெளியூர் வந்திருக்கோம், நாங்கள் ஊருக்கு வந்த உடனேயே வீட்டை காலி பண்ணிடுறோன்னு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட முஸ்கன் சொல்கிறாங்க. மார்ச் 18 அன்னைக்கு முஸ்கன் ஹிமாச்சல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததும் வீட்டோட ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்கிறாரு. முஸ்கன் உடனே 2 வேலையாட்களை கூட்டிகிட்டு வீட்டில் உள்ள ஒரு ரூமில் ஒரு ப்ளூ கலர் ட்ரம் இருக்குது, அந்த ட்ரம்மை தூக்கிட்டு வெளியில் நிற்கிற பேனில் ஏற்றுங்கன்னு அந்த 2 வேலையாட்கள் கிட்ட முஸ்கன் சொல்கிறாங்க. அந்த ட்ரம்மு ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அந்த 2 வேலையாட்கள் மூலியமாக அதை தூக்க முடியலை. அப்போது அதில் என்ன தான் இருக்குதுன்னு அந்த வேலையாட்கள் கேட்டதுக்கு முஸ்கன் அதில் வேஸ்ட்டு குப்பை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரம்மோட மூடியை தவறுதலாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதும் அந்த ட்ரம்லேருந்து அதிகமான ஒரு கெட்ட ஸ்மெல் வந்ததும் 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இது நடந்த கொஞ்ச நேரத்திலே முஸ்கன்
அதே தெருவுல இருக்கிற அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்போ முஸ்கன் வந்து தனியா சோகமா நடந்து வரத பார்த்துட்டு, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்னு அவங்க அம்மா நெனச்சாங்க. ஆனா முஸ்கன் வந்து வீட்டுக்கு வந்த உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. "ஏன் அழுவுறன்னு?" முஸ்கனோட அம்மா கேட்டதுக்கு, அதுக்கு முஸ்கன் வந்து அழுதுகிட்டே, இப்போ சௌரப் உயிரோட இல்லன்னு சொல்றாங்க. சௌரப்போட ஃபேமிலி வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி சௌரப்ப வற்புறுத்துனாங்க. அதுல இடையில நடந்த சண்டையில சௌரப்ப அவங்க கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே டைம்ல அந்த 2 வேலையாட்களும் அந்த வீட்ல இருந்த ட்ரம்ம பத்தி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் வந்து சௌரப்போட வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த ட்ரம் வந்து ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால 10 போலீஸு சேர்ந்து அந்த ட்ரம்ம வீட்லேருந்து வெளியில இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சிரமப்பட்டு அந்த ட்ரம்ம வந்து ஒரு லோடார்ல ஏத்துறாங்க. அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கறதுக்காக செக்கிங்க்கு அனுப்புறாங்க. அந்த ட்ரம்முக்குள்ள ஃபுல்லாவே சிமெண்ட்ட கொட்டி இறுகி போயிருந்ததுனால அத ஓப்பன் பண்ண முடியல. போலீஸ் வந்து அந்த ட்ரம் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு வெல்டிங் ஹெல்ப்பரை கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரம்மை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ போலீஸ் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பார்க்குறாங்க. அந்த சிமெண்ட்டுக்குள்ள துண்டா வெட்டின தலையும் துண்டு துண்டா வெட்டப்பட்ட கைகளும் இருக்கு. அந்த தலைப்பகுதி வேற யாரும் இல்லை, முஸ்கனுடைய ஹஸ்பண்ட் சௌரத் ராஜ்புத்தோடையது தான். சில வாரத்துக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக வந்த அதே சௌரப், தன்னோட மகளோட பர்த்டே அன்னைக்கு ஹாப்பியா டான்ஸ் ஆடிட்டு இருந்த அதே சௌரப், வீட்டிலேருந்து ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி தன்னோட குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு வந்த அதே சௌரப், இன்னைக்கு அவரோட உடல் வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும்னு யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சௌரப்போட ஒய்ஃப். முஸ்கான் சொன்ன மாதிரி சௌரப்போட ஃபேமிலி தான் சௌரப்பை கொன்னிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. அப்போ வேற யாரு கொன்றுப்பா? அதை தெரிஞ்சுக்க நம்ம 9 இயர்ஸ் பின்னாடி போகணும். சௌரத் ராஜ்புத்துக்கு 29 வயசு. இவர் மெர்ச்சன்டினால ஒரு நேவி ஆஃபீஸராக இருந்தார். இவர் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணவர். அவரோட சொந்த ஊரான மீரட்ல முஸ்தன் ரஸ்தகிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி 2016 மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்களோட மேரேஜுக்கு சௌரப்போட ஃபேமிலி அகேன்ஸ்டாக இருந்ததுனால, உனக்கு இந்த வீட்டிலேருந்து எந்த ஒரு சொத்துமே கிடையாது, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிடுறாங்க. குடும்பத்தையும் சொந்தத்தையும் விட்டுட்டு சௌரப் வந்து முஸ்கானை அழைச்சிக்கிட்டு அதே ஊரில் இந்திரா நகரில் உள்ள வாடகை வீட்டில் வந்து 2 பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஸோ காலப்போக்கில் சௌரப்போட ஃபேமிலியில் விரிசல் விட ஆரம்பிக்குது. சௌரப் வந்து முஸ்கனோட நடவடிக்கை மாறுறதையும், அடிக்கடி ரகசியமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதையும், வேற ஒரு அஃபேரில் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. இதை பற்றி முஸ்கன் கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு இடையில நடந்த சண்டையில் முஸ்கன் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சௌரப் வந்து தன்னோட மகளோட வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு டிவோர்ஸ் கொடுக்காம முஸ்கன் மாறிடுவான்னு நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் முஸ்கன் ஏற்கனவே அவரோட நம்பிக்கையை தாண்டி ஷாகில் சுக்லாங்கிற வேற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஷாகில் சுக்லா வந்து முஸ்கனோட ஸ்கூல்மேட். இவங்க 2019 ஸ்கூல் ரீயூனியனில் 2 பேரும் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஷாகில் சுக்லா வந்து பிளாக் மேஜிக் சூனியத்துலலாம் அதிகமாக நம்பிக்கை உள்ளவன். முஸ்கனும் ஷாகிலும் வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி வேற ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் இருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குது. மார்ச் 2025 முஸ்கன் வந்து 800 ஒரு கடையில் 2 பெரிய கத்தியையும் ஒரு இரும்பு ரேசனையும் வாங்குறாங்க. அப்போது அந்த கடையில் உள்ளவர் ஏன் இந்த 2 கத்தியை வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு முஸ்கன் வந்து வீட்டில் வந்து சிக்கனை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கத்தியை வச்சு நான் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடுவேன்னு அந்த கடைக்காரர்கிட்ட முஸ்கன் சொல்கிறாங்க. இந்த கத்தியை வச்சு சௌரப்பை எப்படிலாம் கொலை பண்ணலான்னு 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மேசோலம்ங்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை வாங்குறதுக்காக உள்ளூரில் இருக்கிற உஷா மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஃபேக்கான ப்ரிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி எனக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அந்த டேப்லெட்டை முஸ்கன் வாங்குறாங்க. பட் இதில் ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, ஷாகிலோட இறந்து போன அம்மா சௌரப்போட கொலைக்கு ஒரு பகடக்காயா இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஷாகில் வந்து சௌரப்பை கொல்றதுக்கு தயங்கினதுனால மூட நம்பிக்கையில் முழுகியிருந்த ஷாகிலுக்கு ஸ்னாப் சாட்டில் ஒரு ஃபேக்கான ஐடியை க்ரியேட் பண்ணி அதில் ஷாகிலோட அம்மா மறுபிரிவை எடுத்து வந்து சௌரப்பை கொன்னனா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி முஸ்கன் மெசேஜ் பண்ணி ஷாகிலை சௌரப்பை கொல்றதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. மார்ச் 3, 2025 ஷாகிலும் முஸ்கனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. சௌரப் வந்து தன்னோட அம்மா வீட்டில் நைட்டுக்குள்ளே சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்போது முஸ்கன் வந்து அவர் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டில் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டை நல்லா உடச்சி பொடி பண்ணி அந்த சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் சூடு பண்ணி வைக்கிறாங்க. சௌரப் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா
முஸ்கன் வந்து ஷாகிலுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஷாகில் வந்து வீட்டுக்கு வந்ததும் ஷாகில் முஸ்கன் கிட்ட சௌரப்போட நெஞ்சில் ஏறி உட்காந்து அவனோட இதயத்தில் குத்த சொன்னான். ஆனால் முஸ்கன் வந்து தயங்கினதுனால முஸ்கனோட கையை பிடிச்சி ஷாகில் வந்து சௌரப்போட இதயத்தில் 3 வாட்டி குத்தனான். முஸ்கன் வந்து சௌரப்போட கழுத்தை ரேசரை வச்சு அறுத்ததுக்கு அப்புறம் கூட 2 பேரும் ஸ்டாப் பண்ணலை. மறுபடியும் இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக அவரோட உடலை 15 துண்டா, தலை தனியாக கை தனியான்னு துண்டு துண்டாக வெட்டினதுக்கு அப்புறம் அதே ரூமில் முஸ்கன் வந்து நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. முஸ்கன் தூங்கினதுக்கு அப்புறமா ஷாகில் வந்து ஒரு கருப்பு கலர் பேக்கில் சௌரப்போட தலைப்பகுதியும் கைப்பகுதியும் அந்த பேக்கில் போட்டு அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஷாகில் தங்கியிருந்த வீட்டில் தாந்திரிக சின்னங்களும் சாத்தானோட படங்களும் ரகசிய குறிப்புகளும் அந்த வீட்டில் உள்ள செவுத்துல இருந்தது. ஷாகில் வந்து அந்த சாத்தானுக்கு பூஜை பண்ணணுன்னா ஏர்லிங் மார்னிங் அதிகாலை 3 மணிக்கு சௌரப்போட தலையையும் கையையும் கொண்டு வந்து அந்த பிசாசுக்கு காணிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த சாத்தானை அவன் வணங்குறான். சௌரப்போட உடலை எப்படி மறைக்கலான்னு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 4ஆம் தேதி காலையில் மறுபடியும் ஷாகில் வந்து பிளாக் கலர் கவரில் சௌரப்போட தலையும் கையையும் எடுத்துக்கிட்டு முஸ்கன் வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறமா முஸ்கன் வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மை கடையில் வாங்கி அதை டோர் டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. அதோட சிமெண்ட்டையும் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் சௌரப்போட உடல்களை போட்டு அதோட சிமெண்ட் கலவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வீட்டோட ரூமில் வச்சிடுறாங்க. மார்ச் 4ஆம் தேதி ஈவினிங் முஸ்கனும் ஷாகிலும் ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு இமாச்சலுக்கு போகிறாங்க. அங்கே ஹிமாச்சலில் உள்ள சிம்லா, மணாலி, காசோலில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் வந்து மேரிடு கப்புள்னு சொல்லி ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க. மறுநாள் வந்து ஹோலி பண்டிகையும் கொண்டாடுறாங்க. அப்போது காரோட டிரைவர்கிட்ட ஷாகிலோட பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வர சொல்லி கேக் கட் பண்ணப்போ எடுத்த வீடியோஸ், அப்புறமா ரோட்டில் கிளப்பில் ஆடின வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டா ஐடிக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறாங்க. சௌரப்போட பிரதர் ராகுல், அவரோட சிஸ்டர் 2 பேரும் கால் பண்ணப்போ கால் அட்டன் பண்ணாமல் நான் வெளியூரில் இருக்கேன், இங்கே -10°C இருக்கிறதுனால பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்புறம் ஃபோட்டோ சென்ட் பண்ணது, அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணது எல்லாமே முஸ்கன் தான். முஸ்கனும் சௌரப்பும் காஷ்மீர் போனப்போ எடுத்த ஃபோட்டோவை தான் இப்போது சௌரப்போட சிஸ்டருக்கு சென்ட் பண்ணது. சௌரப்போட ஃபோனை யூஸ் பண்ணி தான் சௌரப் வந்து இமாச்சலில் இருக்கிறாருன்னு சௌரப்போட ஃபேமிலியை நம்ப வச்சாங்க. முஸ்கன் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சாங்க. ஆனால் கடைசியாக ஒன்று மட்டும் மிஞ்சிருந்துச்சு. அதை மட்டும் அவங்க தூக்கி போட்டிருந்தா சௌரப்போட கொலையை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்குமோ என்னமோ. சௌரப்போட பேங்க் அக்கௌண்ட்டில் 6 லட்ச ரூபா இருக்கிறத முஸ்கன் வந்து ஏடிஎம் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மார்ச் 6லேருந்து மார்ச் 16 வரைக்கும் ஹிமாச்சலில் நல்லா செலவு பண்ணுறாங்க. கடைசியாக பணம் எல்லாம் காலியானதுக்கு அப்புறமா ஷாகிலும் முஸ்கனும் மீரட்டுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. மார்ச் 17 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஷாகிலும் முஸ்கனும் மீரட்டில் உள்ள அவங்களோட வாடகை வீட்டுக்கு வராங்க. மறுநாள் மார்ச் 18 அன்னைக்கு அந்த ட்ரம்மை அப்புறப்படுத்தலான்னு முயற்சிக்கும் போது அந்த ட்ரம்மில் உள்ள விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. அதுக்கப்புறமா முஸ்கனையும் ஷாகிலையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் சௌரப் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சௌரப்பை கொன்னோன்னு முஸ்கன் சொல்கிறாங்க. சௌரப் வந்து தன்னோட குடும்பத்தை எதிர்த்து அவளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். ஆனால் இவ வந்து அவனை கொடூரமாக கொலை பண்ணிட்டா. இவெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முஸ்கனோட அம்மா அவளை தூக்கில் போட சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. லண்டன்ல இருந்து தன்னோட மகளோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கையில் கிஃப்டையும் ஒரு கையில் பாசத்தையும் கொண்டு வந்தவருக்கு நம்ம லவ் பண்ணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியோட கையில் தான் தன்னோட கடைசி மூச்சு போகணும் அவருக்கு தெரியல. அப்பா ட்ரம்முக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்பா இனிமேல் திரும்பி வரமாட்டாங்கன்னு தெரியாமல் சௌரப்போட 6 வயசான சின்ன பொண்ணு கண்ணில் ஏக்கத்தையும் கண்ணீரையும் சுமந்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வருவாங்கன்னு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.